24 மார்ச் 2026. உலகம் இன்று என்ன பேசுகிறது? நட்சத்திரங்கள் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இறந்தன. ஆனால் நாம் இன்னும் அவற்றின் ஒளியை வானத்தில் பார்க்கிறோம். சில உண்மைகள் இப்படித்தான். காலம் கடந்தாலும் அவை அணையாது. இன்று உலகில் நடப்பதும் இதே கதைதான். வேறு முகம், அதே மனிதன். வாருங்கள், இன்று அந்த முகத்தை சற்று நெருக்கமாக பார்ப்போம். தமிழ் வாய்ஸ் ரீட்ஸின் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். செய்தி என்பது வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. மிகச்சரியான தொடக்கம். ஏன்னா செய்திகளை நம்ம பெரும்பாலும் நமக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாவே கடந்து போயிடுறோம் இல்லையா? ஆனா உண்மையிலே இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சிறு அசைவும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட கண்ணுக்கு தெரியாத நூல்களால இறுக்கமா கட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பா. அதுதான் இன்னைக்கு நாம செய்ய போகும் வேலையும். உலகெங்கிலும் பல்வேறு திசைகள்ல நடக்கிற அரசியல், பொருளாதாரம், அறிவியல் மாற்றங்களை ஒன்னா இணைச்சு பார்க்க போறோம். இப்போ ஒரு கற்பனை செய்து பாருங்களேன். இன்னைக்கு இரவு மத்திய கிழக்குல எங்கோ ஒரு பாலைவனத்துல ஒரு ஏவுகணை சீரிப்பாயுது. அது ஏதோ 3000 கிலோமீட்டர் தள்ளி நடக்கிற பிரச்சனை, நமக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, பலரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா பாருங்க, நாளைக்கு மாலை சென்னையில உள்ள தீநகர்ல ஒரு திருமணத்துக்காக நீங்க தங்கம் வாங்க போகும்போது நேற்றிரவு பாய்ந்த அதே ஏவுகணை உங்க பர்சில் இருந்து நேரடியாக 10,000 ரூபாயை உருவியிருக்கும். இது எப்படி நடக்குது? இந்த மாய வலை எப்படி இயங்குது அப்படிங்கறதான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமாக பிரித்து பார்ப்போம். சரி, இந்த வலையோட மையப்புள்ளியிலிருந்து தொடங்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய உலகத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார ஆட்டமும் தொடங்குற இடம் மத்திய கிழக்கு ஆசியா தான். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஒரு புறமும் ஈரான் மறுபுறமும் அப்படின்னு போர் ஒரு மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கு. ஆமா, இதுல எனக்கு ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. ஏன்னா ஈரானோட மின் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை ஒரு 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிக்கிறார். இருதரப்பிற்கும் இடையே ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா கள நிலவரம் வேற. அதுதான். அடுத்த சில மணி நேரங்கள்லயே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிஃபாஃப் இத முழுக்க முழுக்க போலி செய்தி அப்படின்னு மறுக்கிறாரு. எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல அப்படின்னு அவர் அடிச்சு சொல்றாரு. உண்மையெல்லாம் அங்க என்னதான் நடக்குது? இங்கதான் நாம அறிவியலோட கண்ணோட்டத்தையும் தாண்டி மனித உளவியலையும் பார்க்கணும். இது வெறும் ஆயுத போர் மட்டும் இல்ல, இது ஒரு தகவல் போர், அதாவது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இரு நாடுகளும் உலகச் சந்தைகளை தங்களுக்கு சாதகமா வளைக்க முயற்சி பண்றாங்க. ஓ, அப்போ ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? கண்டிப்பா. அது அமெரிக்க முதலீட்டாளர்களை அமைதிப்படுத்த அவர் சொல்றது. ஆனா களத்துல ஈரானோட ஏவுகணைகள் இஸ்ரேலின் தெற்கு நகரங்கள்ல உள்ள முக்கிய அணு ஆராய்ச்சி மையத்திற்கு அருகிலே தாக்கியிருக்கு. கடந்த ஒரு மாதத்துல மட்டும் 4700க்கும் மேற்பட்டோர் அங்க காயமடைஞ்சிருக்காங்க. இதை விட மிகப்பெரிய ஆபத்து அந்த ஹார்மோஸ் நீரிணை விவகாரம் தான் இல்லையா? ட்ரம்ப் அது திறக்க 48 மணி நேர கெடு விதிச்சிருக்காரு. அந்த கடல்பாதை ஏன் அவ்வளவு முக்கியம்? ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது சாதாரண கடல்பாதை கிடையாது. அது உலக பொருளாதாரத்தோட கழுத்து நரம்பு. உலகத்தோட 20% எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு, அதாவது எல்என்ஜி, அந்த மிக குறுகிய பாதை வழியா தான் போகணும். இப்போ அங்க என்ன நடக்குது தெரியுமா? சொல்லுங்க. 180க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான சரக்கு கப்பல்கள் நகர முடியாம நங்கூரமிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. இதோட நேரடி விளைவா துபாயோட மிக முக்கிய வர்த்தக மையமான ஜபல் அலி துறைமுகம் முற்றிலுமா முடங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இத கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, உலகத்தோட மிக முக்கியமான நெடுஞ்சாலையில நடக்கிற ஒரு மாபெரும் டிராஃபிக் ஜாம் மாதிரி இருக்கு. ஆனா அந்த டிராஃபிக் ஜாம்ல சிக்கியிருக்கிற எல்லார் கையிலயும் வெடிகுண்டுகள் இருக்கு. நினைச்சாலே பயமா இருக்கு. அதேதான். ஆனா சந்தைகள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத எனக்கு இன்னும் புரியல. ட்ரம்போட இந்த அறிவிப்பால அமெரிக்காவோட டவ் ஜோன்ஸ் 631 புள்ளிகள் உயர்ந்தது. ஆனா அதே செய்திக்கு முன்பாக ஜப்பானோட நிக்கே 3% தென்கொரியாவோட காஸ்பி 6% சரிந்துடுச்சே. ஒரே போருக்கு சந்தைகள் ஏன் இப்படி முரண்பாடா செயல்படுது? இதுக்கான முக்கிய காரணம் நிச்சயமற்ற தன்மை, அதாவது அன்சர்டனிட்டி. நிதிச்சந்தைகள் கெட்ட செய்திகளை கூட தாங்கிக்கும், ஆனா குழப்பத்தை ஒருபோதும் தாங்காது. ஆசிய சந்தைகள் போரோட நேரடி விளைவுகளை முன்கூட்டியே கணிச்சு ஒரு பீதியில சரிஞ்சிடுச்சு. ஆனா அமெரிக்க சந்தை மட்டும் ஏறுச்சே. ஆமா, ஏன்னா அமெரிக்க சந்தை ட்ரம்போட அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை நம்பி ஒரு தற்காலிக எழுச்சியை கண்டது. இந்த முரண்பாடு தான் மனித ஆசையோட குறியீடு. எதையாவது பிடிச்சுக்கிட்டு லாபமீட்ட துடிக்கிற சந்தையோட மனநிலை இது.
தத்துவ ரீதியா பார்த்தா இது மனிதனோட பேராசைக்கும் பயத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். ரொம்ப ஆழமான பார்வை. சரி, இந்த உலகளாவிய பதற்றம் இந்தியாவை நேரடியாக எப்படி தாக்குது? நேத்து நாடாளுமன்றத்துல பிரதமரோட உரை மிக தீவிரமா இருந்துச்சே. மேற்காசியாவிலிருந்து சுமார் 3,75,000 இந்தியர்கள் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஆமா, வளைகுடா நாடுகள்ல சுமார் 1 கோடி இந்தியர்கள் வாழ்றாங்க. அவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது வெறும் லாஜிஸ்டிக் சவால் மட்டும் இல்ல, அது இந்தியாவோட பொருளாதாரத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. அங்கிருந்து வர்ற அந்நிய செலவாணி நமக்கு மிக முக்கியம். அதனாலதான் பிரதமர் இத கோவிட் பெருந்தொற்ற காலகட்டத்தோட ஒப்பிட்டாரா? அதாவது கோவிட் காலத்துல ஒன்றிணைந்து நின்றோம், இப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் எச்சரிச்சது நிலைமை எவ்வளவு மோசமா மாறலாம் அப்படிங்கறத காட்டுது. நிச்சயமா. அவர் கடல், நில எல்லை மற்றும் சைபர் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் ஒரு போர்க்கால நடவடிக்கை மாதிரியே தெரியுது. சரியா கவனிச்சிங்க. போர் அப்படிங்கிறது இப்போலாம் எல்லையில மட்டும் நடக்கிறது இல்ல, அது சப்ளை செயினை அறுக்கிற ஒரு ஆயுதம். அதனாலதான் கச்சா எண்ணெய் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான உரங்களை எந்த தடையும் இல்லாம பெறுவதற்கான அவசர திட்டமிடல்ல இந்தியா இப்போ இறங்கியிருக்கு. இதை நாம ஒரு தற்காப்பு வளையம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கிடையில உலக வர்த்தக வரைபடமே மாறிக்கிட்டு வருது. அமெரிக்கா ஒரு பக்கம் $1.24 டிரில்லியன் வர்த்தக பற்றாக்குறையோட தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிற கொள்கைகளை நோக்கி நகருது. அமெரிக்காவோட சுங்கவரி கொள்கைக்கு எதிரா 900 நிறுவனங்கள் வழக்கு தொடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்தியா என்ன பண்ணுது பாருங்க. ஆமா, இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கு. 2 பில்லியன் மக்கள் தொகையை உள்ளடக்கிய மிகப்பெரிய சந்தை இது. கரெக்ட். அமெரிக்கா கதவுகளை மூடும்போது இந்தியா தன் கதவுகளை துறக்குது. உலக அரங்கில் அதிகார மையங்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. சரி, இப்போ ஆரம்பத்துல நாம பேசின அந்த நகைக்கடை உதாரணத்துக்கு வருவோம். இந்த போர், வர்த்தக போர், நிச்சயமற்ற தன்மை இதெல்லாம் தங்கத்தோட விலையில எப்படி எதிரொலிக்குது? ஏதோ ஒரு மாயாஜாலம் போல சென்னையில இன்னைக்கு ஒரு சவரன் தங்கம் 1,04,000 ரூபாய் தொட்டுடுச்சு. 1 கிராம் 13,000 ரூபாய். ஒரு சவரன் 1,00,000 தாண்டிடுச்சு அப்படிங்கிறது நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். கடந்த ஆண்டு இதே நாள்ல சவரன் 65,720 ரூபாயா இருந்துச்சு. அதாவது ஒரே வருஷத்துல 58% அபார வளர்ச்சி. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நாம எப்பவும் சொல்ற மாதிரி தங்கம் அப்படிங்கிறது உலக பயத்தோட அளவுகோல். உலகத்துல போர் பதற்றம் உச்சத்துல இருந்தா மக்கள் பாதுகாப்பான முதலீடான தங்கத்தை நோக்கிதானே ஓடணும். ஆமா. உச்சத்தில் இருக்கும்போது பயத்தின் அளவுகோலான தங்கம் ஏன் சரிந்தது? இது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. தங்கம் வெறுமனே போரால் மட்டும் ஏறுறது கிடையாது. இதோட பின்னாடி உள்ள அறிவியலை நாம புரிஞ்சுக்கணும். போர் தீவிரமடையும் போது எண்ணெய் விலை உயரும். எண்ணெய் விலை உயர்ந்தா போக்குவரத்து செலவு கூடும். இதனால பொருட்களோட விலை உயர்ந்து பணவீக்கம் அதிகரிக்கும். சரி, பணவீக்கம் அதிகரிச்சா? இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய வங்கிகள் என்ன செய்யும்? வட்டி விகிதங்களை உயர்த்தும். ஓ, வட்டி விகிதங்கள் உயர்ந்தா மக்கள் தங்கத்தை விட்டுட்டு அதிக வட்டி தர்ற அரசாங்க பத்திரங்களை நோக்கி நகர்வாங்க, அப்படிதானே? 100க்கு 100 சரி. இது ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி, ஒரு இழுபறி நிலை. ஒரு பக்கம் போர் பயம் தங்கத்தை மேல இழுக்குது, மறுபக்கம் வலுவடையும் அமெரிக்க டாலரும் உயர்ந்த வட்டி விகிதங்களும் தங்கத்தை கீழே இழுக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்துல தான் தங்கம் 21% சரிஞ்சது. புரியுது. அது மட்டும் இல்லாம சென்னையில தங்கம் விலை இவ்ளோ அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் உலகளாவிய விலை மட்டும் இல்ல, அதோட 3% ஜிஎஸ்டி மற்றும் 5 முதல் 35% வரையிலான செய்கூலி சேதாரம் போன்ற உள்ளூர் காரணிகளும் அதுல சேருது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். 2 லட்சத்துக்கு மேல தங்கம் வாங்கினா பான் கார்டு கட்டாயம் அப்படிங்கறதையும் இந்த நேரத்துல நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. சரி, உலக அளவுல இவ்ளோ பெரிய பொருளாதார புயல் வீசிக்கொண்டிருக்கும் போது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில மிக முக்கிய பங்காற்றும் மாநிலமான தமிழ்நாடு ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை சந்திக்க தயாராகி வருது. ஏப்ரல் 23, 2026 சட்டமன்ற தேர்தல். முதல்ல தமிழ்நாட்டோட பொருளாதார பலத்தை பார்த்துடுவோம். 2024-25 நிதியாண்டுல தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி 17.3 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. இது இரட்டை இலக்க வளர்ச்சி. தனிநபர் வருமானமும் அதிகரிச்சிருக்கு இல்லையா? ஆமா, தனிநபர் வருமானம் 1,97,746 ரூபாயா உயர்ந்து தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. இவ்வளவு வலிமையான பொருளாதார பின்னணியில தேர்தல் களம் மிகவும் பரபரப்பா இருக்கு. என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீட்ட முடிச்சிட்டாங்க.
ஏஐஏடிஎம்கே 178, பிஜேபி 27, பிஎம்கே 18, ஏஎம்எம்கே 11 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க. ஆனா இதுல மிகப்பெரிய பேசுபொருள் என்னன்னா நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் எடுத்த நிலைப்பாடுதான். ஆமா, அந்த முடிவை பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. என்டிஏ கூட்டணி தரப்புல இருந்து 90 தொகுதிகளும் முதலமைச்சர் பதவியும் ஆஃபர் செய்யப்பட்டதா செய்திகள் வந்தாலும் டிவிகே அதை நிராகரிச்சிட்டாங்க. அவங்க தனித்து போட்டியிடும் முடிவை ரொம்ப உறுதியா எடுத்திருக்காங்க. ஆனா என்ன மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயம், போல் மித்ரா அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட கருத்து கணிப்பு தான். டிவிகே 41.44% ஆதரவுடன் முன்னிலையில இருப்பதாகவும் 95 முதல் 105 இடங்கள் வரை வெல்லும் அப்படின்னும் அது சொல்லுது. ஆளும் டிஎம்கே 26%, என்டிஏ 23% பெற்றிருக்காங்க. எனக்கு இதுல ஒரு ஆழமான சந்தேகம் இருக்கு. வரலாற்று ரீதியா தமிழ்நாட்டு மக்கள் 2 திராவிட கட்சிகளை தாண்டி வேற எதையும் அவ்வளோ எளிதில் ஏற்றுக்கொண்டதில்ல. தனிநபர் வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் இவ்ளோ வலிமையா இருக்கிற ஒரு மாநிலம் திடீர்னு எந்த அரசியல் முன் அனுபவமும் இல்லாத ஒரு புது பட்சியை நம்பி ஆட்சியை ஒப்படைக்கும் அளவுக்கு ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? இந்த கருத்து கணிப்புகள் வெறும் தற்காலிக மாயையை காட்டுதா? இது ரொம்ப தத்துவார்த்தமான கேள்வி. நீங்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாடு வறுமையில தவிக்கும் மாநிலம் கிடையாது. ஆனா மனித மனவியல்ல மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதாவது அடிப்படை தேவைகள் பூர்த்தியான பிறகு நடக்கிற மாற்றமா? எக்ஸாக்ட்லி. மக்களோட அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் பூர்த்தியாகி ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதார பாதுகாப்பு அடைஞ்ச பிறகு அவங்க சமூக அமைப்புல ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை, அதாவது ஒரு சிஸ்டமிக் சேஞ்ச தேடத் தொடங்குவாங்க. ஓ, அப்போ இது ஒரு தலைமுறையோட தேடலா? பல தசாப்தங்களாக ஒரே மாதிரியான அரசியல் கட்டமைப்பை பார்த்து சலித்த ஒரு தலைமுறை தங்களோட பொருளாதார சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு புதிய தலைமையை பரிசோதித்து பார்க்க விரும்புறாங்க அப்படிங்கறத தான் இந்த எண்கள் காட்டுது. ஆஹா, இது வெறும் கவர்ச்சி அரசியல் அல்ல, ஒரு தேடல் அப்படிங்கிறீங்க. அதே நேரம் முதலமைச்சர் ஸ்டாலின் மிகவும் கவனமா செயல்படுறாரு. இந்த உலகளாவிய போரோட தாக்கத்திலிருந்து மக்களை காக்க மாநில அரசு எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத அவர் தொடர்ந்து முன்னிறுத்துறாரு. அதோட சேர்த்து கூட்டணியிலையும் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். ஆமா, வெற்றி பெற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க முடியாது அப்படின்னு அவர் எடுத்திருக்கும் கராரான நிலைப்பாடு கூட்டணி கட்சிகளுக்கு அவர் சொல்லும் தெளிவான செய்தியாவே பார்க்கப்படுது. மாநில அளவுல மக்கள் எப்படி ஒரு புதிய கட்டமைப்பை தேடுறாங்களோ அதே போல தேசிய அளவுலையும் சில பெரிய கட்டமைப்பு மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்துல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கார்ப்பரேட் லாஸ் மசோதா 2026 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், இந்த மசோதாவோட பின்னணி என்ன? இது ஏன் இப்போ இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? நாம முன்னமே பொருளாதார பாதுகாப்பு பத்தி பேசணும் இல்லையா? வெளிநாடுகள்ல போர் நடக்கும்போது உள்நாட்டுல கார்ப்பரேட் நிறுவனங்களோட நிர்வாகம் பலவீனமா இருந்தா அது நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை சரிச்சிடும். ஓ, அப்போ வெளிப்படைத்தன்மைக்கான சட்டமா இது? ஆமா, இந்த மசோதா நிறுவனங்களோட இயக்குநர்கள் குழுவில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் கணக்கு மோசடிகளை தடுக்கவும் கடுமையான வழிமுறைகளை உருவாக்குது. அது மட்டுமில்லாம நாடாளுமன்றத்துல இன்னைக்கு விவாதத்திற்கு வரும் திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கே. சமூக ஆர்வலர்கள் இத கடுமையா விமர்சிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இது ஒரு மிக முக்கியமான உரிமை சார்ந்த பிரச்சனை. இந்த சட்டத்தோட முந்தைய வடிவம் திருநங்கைகள் தங்களோட பாலினத்தை தாங்களே அடையாளப்படுத்திக் கொள்ளும் உரிமைய, அதாவது செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் உரிமைய வழங்கி இருந்துச்சு. அதாவது அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, தங்களை திருநங்கைகளாக உணர்பவர்கள் எவ்வித மருத்துவ சான்றிதழும் இல்லாம அதற்கான அடையாள அட்டைய பெற முடிஞ்சது. ஆனா இந்த புதிய திருத்த மசோதா அந்த சுய அடையாள உரிமையை நீக்கிட்டு மருத்துவ குழுவின் சான்றிதழ் கட்டாயம் அப்படிங்கிற விதியை கொண்டுவர முயலுது. இதுல என்ன பிரச்சனை வருது? ஒரு மனிதன் தன்னை யார் அப்படின்னு உணர்கிறான் அப்படிங்கிறத அரசோ அல்லது ஒரு மருத்துவ குழுவோ எப்படி தீர்மானிக்க முடியும்? இதுதான் சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கும் மிக அடிப்படையான மனித உரிமை மற்றும் தத்துவார்த்த கேள்வி. இது உண்மையில மனித உரிமைக்கும் அரசோட வரைமுறைகளுக்கும் இடையிலான ஒரு சிக்கலான போராட்டம்தான். ஒரு புறம் போரும் அரசியலும் சமூகத்தோட சட்ட விவாதங்களும் மனித சமூகத்தை பிளவுபடுத்தினாலும், மறுபுறம் மனிதனோட அறிவியல் தேடல் எந்த தடையுமின்றி பிரபஞ்சத்தையும் கொடிய நோய்களையும் வெல்ல துடிக்குது. ஆமா, நம்ம மூளையோட எல்லைகளை தாண்டும் ஒரு கட்டத்துக்கு நாம வந்திருக்கோம். தொழில்நுட்பமும் அறிவியலும் இன்னைக்கு எந்த எல்லையை தொற்றுக்கு அப்படின்னு பார்த்தா பிரமிப்பா இருக்கு.
NVIDIA நிறுவனத்தோட CEO ஜென்சன் ஹவாவ் ஒரு பாட்காஸ்ட்ல நாங்க AGI அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். பிறகு அதை சற்று மழுப்பினார் அப்படின்னாலும் மனித மூளைக்கு இணையாக சிந்திக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவை நம்ம நெருங்கிட்டோம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அது மட்டுமில்லாம OpenAI நிறுவனம் $25 மில்லியன் வருவாயும் ஆந்த்ரோபிக் $19 மில்லியன் வருவாயும் எட்டியிருக்கு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், சாதாரண AIக்கும் இந்த AGIக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண AI அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கிற தரவுகளை வச்சு ஒரு வேலையை செய்யும். ஆனா AGI அப்படிங்கிறது மனிதனைப் போலவே சூழலை புரிஞ்சுக்கிட்டு காரணம் தேடி சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் கொண்டது. அட, இது உண்மையாவே நடக்குமா? கண்டிப்பா இத மனிதகுலம் நெருப்பை கண்டுபிடித்த தருணத்தோடு ஒப்பிடலாம். இனி வரும் காலங்கள்ல ஒரு மருத்துவர், ஒரு வழக்கறிஞர் அல்லது ஒரு அரசியல்வாதி யோசிப்பதை விட AGI பன்மடங்கு வேகமா துல்லியமா சிந்திக்கும். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு புறம் மிரட்டலா இருந்தாலும் மருத்துவத்துறையில வந்திருக்கிற செய்திகள் கண்ணீரை வரவழைக்கும் அளவுக்கு ஆறுதல் தருது. கணைய புற்றுநோயை, அதாவது பான்கிரியாட்டிக் கேன்சரை ஆரம்பத்திலேயே கண்டறியும் புதிய இரத்த பரிசோதனை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? கணைய புற்றுநோய் மிகவும் கொடியது. ஏன்னா அது முற்றிய பிறகுதான் அறிகுறிகளே வெளியே தெரியும். ஆனா இப்போ விஞ்ஞானிகள் இரத்தத்துல உள்ள 2 குறிப்பிட்ட புதிய புரதங்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. இந்த புரதங்கள் என்ன செய்யும்? புற்றுநோய் செல்கள் உருவாக தொடங்கும் போதே இந்த புரதங்கள் ஒரு அலாரம் போல இரத்தத்துல உற்பத்தியாக தொடங்கிடும். இதை வச்சு கட்டி உருவாகும் முன்பே அதை தடுத்துற முடியும். வாவ், இது ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு. அதே போல அல்சைமர்ஸ் எனப்படும் ஞாபகம் மறதி நோயில மூளையில ஏற்படும் மரண சுவிட்ச் ஒன்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களே, அது என்ன மரண சுவிட்ச்? டெத் சுவிட்ச்னு சொல்றாங்களே. ஆமா, அல்சைமர்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களோட மூளையில செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போகும். அது ஏன் இறக்குது அப்படிங்கிற சரியான காரணம் இதுவரை புரியாமலே இருந்துச்சு. ஆனா தற்போது மூளையில ஒன்ற 2 நச்சு புரதங்கள் ஒன்றோடு ஒன்று இணையறதான் மூளைச்செல்களை கொல்லும் சுவிட்சை ஆன் செய்து அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதை நிப்பாட்ட முடியுமா? இப்போ எலிகள்ல அந்த 2 புரதங்களும் இணையாம தடுத்து அந்த மரண சுவிட்சை நிறுத்தி வெற்றி கண்டிருக்காங்க. மனிதர்களுக்கும் இது சாத்தியமானா அது மனித வரலாற்றோட மிகப்பெரிய மருத்துவ வெற்றியா இருக்கும். நோய்களை வெல்லும், நாம ஆற்றல் பற்றாக்குறையையும் வெல்ல போறோம். ஆஸ்திரேலியா விஞ்ஞானிகள் உலகத்தோட முதல் குவாண்டம் பேட்டரிய செயல்படுத்தியிருக்காங்க. இது சூப்பர் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு குவாண்டம் விளைவை பயன்படுத்துதாம். இத சாதாரண மக்களுக்கு புரியும்படி அப்படி சொல்றது? ரொம்ப சுலபமா சொல்லலாம். பொதுவா நாம மொபைலை சார்ஜ் செய்யும்போது எலக்ட்ரான்கள் ஒன்றன் பின் ஒன்றா வரிசையா சென்று பேட்டரியை நிரப்பும். இதுக்கு நேரமாகும். ஆமா, அதுதானே வழக்கம். ஆனா குவாண்டம் பேட்டரியில சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற அறிவியல் விதியின்படி எல்லா எலக்ட்ரான்களும் ஒரே நேரத்துல ஒன்றோடொன்று இணைந்து பேட்டரியை சார்ஜ் செய்யுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கோடை காலத்துல தாகத்தால் சுருங்கி வறண்டு போன ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னு வைங்க. அதை ஒரு வாளி தண்ணீர்ல போட்ட உடனே ஒரே நொடியில மொத்த தண்ணீரையும் உறிஞ்சி உப்பிடுமே, அதே போலதான். அட, அப்போ சார்ஜ் உடனே ஏறிடுமா? ஆமா, பல மணி நேர சார்ஜ இது ஒரு சில நொடிகள்ல உள்ளெடுத்துக்கும். இத கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. பூமியில நம்ம பேட்டரிய சார்ஜ் செய்துகிட்டு இருக்கும் வேளையில நாசா இன்னைக்கு தனது ஆர்டெமிஸ் 2 திட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு ஏற்றிச் செல்லும் பிரம்மாண்டமான ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட் நகர்த்தப்பட்டிருக்கு. ஆனா அறிவியல் அப்படிங்கிறது வெறும் வெற்றிகள் மட்டும் இல்ல. அண்டார்டிகாவோட பனிப்பாறைகளுக்கு கீழே ஆய்வு நடத்த அனுப்பப்பட்ட முன்னோடி ரோபோட்டிக் நீர்மூழ்கி கப்பல் இப்போ காணாம போயிடுச்சு. ஒரு நிமிஷம், அத்தனை பெரிய தொழில்நுட்பம் எப்படி காணாம போகும்? அதுதான் இயற்கையோட பிரம்மாண்டம். ஆனா அது காணாம போறதுக்கு முன் அது அனுப்பிய சில தரவுகள் இதுவரை எந்த மனிதனும் அறிந்திராத ஆழ்கடல் ரகசியங்களை நமக்கு தந்துட்டு போயிருக்கு. அறிவியலோட ஆன்மீகம் இதுதான். உண்மையை தேடும் பயணத்துல தோல்விகளும் வெற்றிக்கான படிகளே. ஆழமான வரிகள். ஒரு முழுமையான பார்வையை பெறுவதற்கு உலகத்தோட சில இருண்ட பக்கங்களையும் நாம இங்க பதிவு செய்யணும். ரஷ்யா உக்ரைன் போர்ல ஏவுகணை தாக்குதல்கள் எந்த முடிவும் இல்லாம தொடர்ந்துகிட்டே இருக்கு. கியூபால இந்த மார்ச் மாதத்துல மட்டும் 3வது முறையா நாடு முழுவதும் மின் கட்டமைப்பு முற்றிலுமா வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு முழு நாடும் இருள தவிக்குது. ரொம்ப துயரமான நிகழ்வுகள் இதெல்லாம். இது மட்டுமில்ல, கொலம்பியாவுல ராணுவ விமானம் விபத்துக்குள்ளாகி 66 பேர் உயிரிழந்திருக்காங்க. சூடான்ல ஒரு மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல 13 குழந்தைகள் உட்பட 64 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இடையிலையும் வறுமை, பசி மற்றும் மனித ஈகோவால் உருவாகும் அழிவுகள்ல இருந்து நாம இன்னும் விடுபடல அப்படிங்கறதே இந்த நிகழ்வுகள் ஒரு மரணாடி போல நமக்கு நினைவூட்டுது. இதுதான் இன்றைய உலகம்.
ஹார்மோஸ் நீரிணையில முடங்கியுள்ள 180 கப்பல்கள் முதல் இன்னிக்கு மாலை சென்னையில நீங்கள் வாங்கும் தங்கத்தோட விலை வரை, ஏப்ரல் மாதம் நடக்கப் போகும் தமிழ்நாட்டோட வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் களம் முதல் மனிதனை மீண்டும் நிலவுக்கு கொண்டு செல்லும் நாசாவோட பயணம் வரை எல்லாமே ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தொடை. மனித தேடலோட விசித்திரமே இதுதான். இந்த ஆழமான தேடலோட முடிவில் நான் உங்களிடம் ஒரு தத்துவார்த்தமான கேள்வியை விட்டுச் செல்கிறேன். நாம ஒரு புறம் ஏஜிஐ மூலம் மனித மூளையையே மிஞ்சும் விளிம்பில் நிற்கிறோம், மரண ஸ்விட்சை இருத்தி நோய்களை வெல்லத் துடிக்கிறோம். ஆனால் மறுபுறம் இன்னும் சிறு நிலப்பரப்பிற்காகவும் அதிகாரத்திற்காகவும் சண்டையிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களைக் கொன்று ஒட்டுமொத்த உலகத்தின் எரிசக்தி விநியோகத்தையே முடக்கி வைத்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் மனித குலத்தின் எதிர்காலத்தை எது தீர்மானிக்கப் போகிறது? நாம் உருவாக்கும் இந்த அதிநவீன தொழில்நுட்பமா, அல்லது மாறவே மாறாத நமது இந்த பழமையான மனித முரண்பாடுகளா? இதுதான் இன்றைய உலகம். நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. நன்றி. இவ்வளோ நேரம் கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. இந்த சேனல் மானிட்டைசேஷன் இல்லாமல் இயங்குகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.